ஓம் ஸ்ரீதர நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கதை மகாபாரதத்திலிருந்து சொல்லலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கண்ணாடி இருந்துதான். அந்த கண்ணாடியில் யார் நம்ம பார்க்குறோமோ அதில் எப்போவுமே கண்ணாடினா அதில் நம்ம பிம்பம் தானே தெரியும். ஆனால் இந்த ஸ்பெஷல் கண்ணாடியில் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட இமேஜ் தெரியாதான், யார் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட இமேஜ் தெரியும். அதனால் அப்போது இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்ல ஒரு பெண் பார்க்குறா. அவளுடைய பிம்பம் தெரியாமல் ஒரு கணவனின் பிம்பம் தெரிஞ்சது. கணவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கணவன் பார்க்குறாரு, அவருடைய பிம்பம் தெரியாமல் தன் மனைவியின் பிம்பம் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவங்கக்கிட்ட வந்திருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்ல, என்ன பேசியிருக்கேன்? கிருஷ்ண பரமாத்மா எல்லாமே திருவிளையாடல் தானே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த கண்ணாடி ஒரு மாய கண்ணாடி, இந்த கண்ணாடியில் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பிம்பம் தெரியாது, நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பிம்பம் தெரியும் அப்படின்னு. ஸோ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே, நீங்களும் பாருங்களேன், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த கண்ணாடியை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியம்! எல்லாரும் சொன்னாங்களாம், அவருக்கு அர்ஜுனனை பிடிக்கும், அர்ஜுனன் முகம் தெரியும், இல்லை பாமா ருக்மணி தெரியும், இல்லை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராதா, இல்லையா ராதா தெரியும், இப்படிலாம் அவங்கக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணர் அந்த கண்ணாடியை வாங்கி பார்த்த உடனேயே ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஷாக் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தெரிந்தது சகுனியின் முகம். எல்லாருக்குமே ஆச்சரியம். இத்தனை மகாபாரத போருக்கு மெயின் ரீசனே சகுனி தான். அவர் தானே திரிச்சு பண்ணார், எல்லாரும் ஏமாற்றி பொய் பித்தலாட்டம் பண்ணார். அவரை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே கிருஷ்ணர் என்ன சொன்னாராம், முதல்ல தன் சகோதரி மேல் வைத்திருந்த பாசம் தெரிந்தது. சகுனிக்கு எவ்வளோ பாசம் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் தன் கிளான், அவங்களுடைய சமுதாயம், அவங்களுடைய குடும்பத்தின் மேல் வைத்திருந்த பாசம் தெரிந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ மூலக்காரன், எவ்வளோ சாலாக்கானவன், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இன்னொன்று, அவர் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு சகுனியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட சகுனி ஏன் இந்த மாதிரியான ஒரு பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இது காந்தாரியின் கல்யாண டைமில் இருந்தே பிரச்சனை. ஏன் அப்படின்னோடனே, காந்தாரி திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஜோசியர் சொன்னாராம், காந்தாரியை யார் திருமணம் செய்தாலும் முதல் கணவன் இறந்துருவாங்க, இரண்டாவது திருமணம் தான் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஊர்லெல்லாம் வாழை மரத்துக்கு தாலி கட்டுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ தவளைக்கோ தாலி கட்டி கல்யாணம் பண்ணி அவங்கதுக்கப்புறம் திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கல்யாணம் ஆன பிறகு திருதராஷ்டிரனுக்கு தெரிய வருது. திருதராஷ்டிரனுக்கு கோவம், என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுல் காந்தாரி குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை பட்டினி போட்டு, பட்டினினா எப்படி, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ போதுமான அளவுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கறது. அப்படி பட்டினி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வதங்கி அந்த சிறைச்சாலையில் அந்த சகுனியின் குடும்ப நபர்கள் ஒன்றொன்றாக இருக்கிறார். அப்போது அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சொன்னாங்களாம், எங்களில் சகுனி நீ தான் ரொம்ப அறிவாளி, அப்போது திருதராஷ்டிரனை பழி வாங்கணும், அவன் குடும்பத்தை நீங்கள் நிர்மூலமாக்கணும்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும். அதனால் எங்களோட சாப்பாடு பங்கை கூட நீ சாப்பிட்டு நீ உயிர் வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன் குடும்பத்திற்கு நேர்ந்த அநியாயத்தை சகுனி சரி செய்வார் அப்படின்னு நம்பப்படுது. அப்போது அந்த சகுனியோட தந்தை இறக்கும்போது அவர் சொன்னார், என் எலும்பிலிருந்து நீ தாயக்கட்டை உருட்டிக்கோ, அது மாய மந்திரங்களை நீ பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த பிறகு அவர் எலும்பிலிருந்து செய்த தாயக்கட்டை தான் அவர் மந்திரம் சொல்லி தனக்கு வசமாக தன் என்ன நம்பர் சொல்கிறவங்களோ விழற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. அதை வச்சு தான் அத்தனை பெரிய பகடை விளையாடி அத்தனை பெரிய தர்மம் யுத்தம் நடக்கிறதுக்கு ரீசனாக இருந்தது இல்லையா அந்த பகடையாட்டம். ஸோ இதில்
கிருஷ்ணனுக்கு இவ்வளோ அநியாயம் செய்தவர்களுக்கு இப்போ ஒரு பரமாத்மா, அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு இல்லையா? அந்த மகாவிஷ்ணுவுக்கு மட்டும்தான் ஒரு கெட்டது செய்கிறவன்கிட்ட கூட ஒரு நல்லதை பார்க்க முடியும், அவருடைய அறிவை போற்ற முடியும்னு தெரியுது. அதனால தான் ஒரு மனிதனாய் பிறந்தாலும் கடவுள் நிலைக்கு உயர்றார் இல்லையா? அவதாரம் அப்படி தானே எடுக்கிறாங்க. இப்போ நாமும் எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது பார்க்க ஆரம்பிச்சோன்னா சாமானிய மனிதர்களாகிய நாம கூட கடவுளின் நிலைக்கு உயரலாம் அப்படிங்கிறதுக்கு அவதார புருஷன் கிருஷ்ணனே ஒரு சாட்சி இல்லையா? இந்த கதைகளிலிருந்து நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோலாம் போட முடியுமோ, எவ்வளோலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி நாமும் கடவுள் நிலைக்கு உயரலாம்.